பொங்கல்னாலே வந்து ஒரு 4-5 படம் ரிலீஸ் ஆகுதுன்றது சகஜம்தான். அப்போ ஜனநாயகன் கூட பராசக்தி வர்றதுங்கிறது ஏன் பராசக்தி வரணும், ஏன் வந்து அப்படின்னா வாலண்டரியா. இப்போ வாரிசு கூட ஏன் துணிவு வரணும், விஜயை கொஞ்சம் அழுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு படத்தை நம்ம இறக்கி தான் ஆகணும். ஸோ அதுக்காக கூட வந்து இது இருக்கலாம். பட் இது ஹெல்தி காம்படிஷனாக இருந்தால் ஓகே. பட் இதை வந்து நம்ம வாலண்டரியாக பர்பஸாக விஜயை காலி பண்ணோன்னு பண்ணிங்கன்னா ஜனநாயகனை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுறதுனால தான் பராசக்தி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தோன்னா இறங்கி உள்ள பின்னாடி வேலை பார்க்குறது யாருன்னா உதயநிதி சார், டிஎம்கே, இவங்களோட ப்ரொடக்ஷன் தான் என்ன பண்ணுறாங்க, பர்பஸாக ஜனநாயகனை போட்டு பொழக்கணும். இப்போ ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸு. அன்னைக்கு வந்து கிளாஷ். இப்போ ஜனநாயகன் பாருங்க, இல்லை அது மட்டும் இல்லை பாருங்கள், பிரபாஸோட ஒரு படம் ராஜா சாபா, அந்த படமும் அப்போ தான் ரிலீஸு. இன்னும் தமிழில் ஒரு 2 படம் வரும், கன்னடத்தில் 2 படம், ஹிந்தியில் படம். இது எல்லாத்தையும் வந்து மொத்தமாக காலி பண்ணி எப்படியாவது ஜனநாயகனை அடிக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் என்னதான் வந்து ஜனநாயகனை வந்து காலி பண்ணணும்னு எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படத்தை நீங்கள் கொடுத்தாலுமே ஒட்டுமொத்த அஜித் ஃபேனோ எந்த பக்கம் நிற்பான் அப்படின்னா ஜனநாயகம் பக்கம் தான் நிற்பான். ஒட்டுமொத்த அஜித் ஃபேனோ, நானும் என்னோட இன்க்ளூடிங் சேர்த்து, நானும் ஒரு ஏகே வெறியனா ஜனநாயகனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். எல்லாருமே ஜனநாயகன் தான் ப்ரோ சப்போர்ட் பண்ணுவாங்க. தயவுசெய்து சிவகார்த்திகேயன் அண்ணன் வந்து அவர் என்ன பண்ணணும்னா, அவர் வந்து எப்பவுமே வந்து சிம்பிளாக தான் ப்ரோ இருக்கிறாரு, கண்டென்ட் ரிலேட்டடாக படம் பண்ணணும் அப்படின்னு. சில பேர் இந்த ப்ரொடியூசர்ஸு, மார்க்கெட்டிங்கு, சில பேர் என்ன பண்ணுறாங்க, பர்பஸாக அவரை வந்து பெரிய இதுவாக வச்சு விஜய் சாரை காலி பண்ணணும், அவங்கள பண்ணணும், இவங்கள பண்ணணும், மொக்க பண்ணணும்னு சில வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், சிவகார்த்திகேயன் நல்ல படம் பண்ணுறாரு, அதை வந்து ஒரு வாட்டி என்ஜாய் பண்ணுவோம். பட்டு ஜனநாயகன் நீங்கள் என்ன பண்ணாலும் ஜனநாயகன் தான் ஹிட் அடிக்கும். டிக்கெட் அவ்வளோ டிமாண்ட் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், இன்னும் ஒரு 10 படம் இறக்குங்க பொங்கலுக்கு, ஒன்றுமே பண்ண முடியாது ஜனநாயகனை. ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, லாஸ்ட் சீசன் தோனி, இதுதான்ப்பா லாஸ்ட் சீசன் தோனியே சொல்லிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தோனியை நீங்கள் ஒரு பெரிய தோனி ஹெட்டரு, என்ன பண்ணுவீங்க? தோனியை வந்து வெறுப்பீங்களா, இல்லை தோனியை வந்து என்கரேஜ் பண்ணுவீங்களா? ஒரு ஃபீல் இருக்கும்ல, அப்படி தான் ப்ரோ இருக்குது. அஜித் ஃபேன் எனக்கே அந்த ஃபீல் இருக்குன்னா விஜய் சாரோட ஃபேனுக்கு எப்படி இருக்கும்? அவெல்லாம் தியேட்டரை விட்டுட்டு வெளியே வரும்போது அழுதுகிட்டு வருவான். அவன் குழந்தைக்கு ஊசி போட்ட மாதிரி அழுதுகிட்டு வருவாங்க எல்லாம். அப்படி ஒரு படம். அதனால் ஜனநாயகன் வேணால் நீங்கள் பாருங்களேன், ஜனநாயகனை காலி பண்ணோன்னு இவ்வளோ விஷயம் நடக்குதுல்ல, அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். ஜனநாயகனுக்கு ஃபேவராக தான் நடக்கும். அது செம்ம ஃபேவராக நடக்கும் பாருங்கள். ஏன்னா படம் வந்து லாஸ்ட்டு படம் விட மாட்டாங்க. ஸோ கலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு 500 கோடி மேலே அடிக்கும். ஜனநாயகனும் பொலிட்டீஷியன் படம் தான். அதில் யார் இருக்கா? ஒரு பொலிட்டீஷியனே வந்து சூப்பர் ஸ்டாரு லெவலில் இருக்கக்கூடியவர் ஹீரோவை நடிக்கிறாரு. ஒன்றுமே இல்லை, சர்க்காரு சின்ன கான்செப்டு. அந்த சர்க்காரே பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில், தமிழ்நாட்டோட அரசியலில் பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சுன்னா, வினோத் சாதாரண மனுஷன் இல்லை, ஒரு விஷயத்தையும் அரசியல் டீகோட் பண்ணி பண்ணுவார். ஸோ அப்படி பண்ணும்பொழுது அந்த படம் பார்த்தோம்னா வேறு லெவலில் ஒரு ஹைப் இருக்கும், ஒரு டெப்த்தான பாலிடிக்ஸ் இருக்கும். பராசக்தி அது ஒரு ஓகே, அது ஒரு பக்கம் வரும். ஏன்னா சுதா ப்ரோ இங்கே ஒரு விஷயம் தான் ப்ரோ திரும்ப தப்பு பண்ணுறாங்க. வெற்றிமாறன் சார் எல்லாருமே நேசிக்கக்கூடிய ஒரு டைரக்டரா, அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு டைலாக், எதுக்கு அந்த டைலாக்கு? ரசிகர் கூட்டம் வந்து ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க, அது ஸ்ட்ரெயிட்டாக விஜய் சாரை. இப்போ இந்த இடத்துல நம்ம வெற்றிமாறன் சாரை வெறுக்க முடியாது, விஜய் சார் ஃபேனாக இருந்தாலும் அஜித் சார் ஃபேனாக. அந்த மாதிரி இப்போ சுதா கொங்காரா மேம் பிடிச்சி வாலண்டரியாக சில இடத்துல இப்படிலாம் வைங்க, இந்த மாதிரி அணில்கள் அப்படிங்கிற மாதிரி தாக்கப்படுவாங்க சில விஷயம்லாம். இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். என்னதான் வந்து சந்திரன் இப்போ வைப்பாங்க பாருங்க இந்த படத்தில், என்னதான் சந்திரன் வந்தாலும் காலையில் சூரியன் வந்தால் தான் உலகத்துக்கே பிரபஞ்சம் எப்படின்னு ஒரு டைலாக் வைப்பாங்க பாருங்க. மேடம் இதை நீங்கள் எழுதுங்க மேடம், இது சுதா கொங்காராவோட வேலை இல்லை, இது சிவகார்த்திகேயனோட வேலை இல்லை, அதில் துல்கர் சல்மான் வராரா, இவங்களோட வேலையே கிடையாது. இவங்களா வந்து பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணி ஜனநாயகனை காலி பண்ணோம். வேஸ்ட் ஆஃப் டைம். ஜனநாயகன் தான். அஜித் ஃபேன் நானே அதை வந்து 4 வாட்டி பார்க்கலான் இருக்கேன். விஜய் சார் ஃபேன்ஸ் எத்தனை வாட்டி பார்ப்பாங்க? குறைஞ்சது ஒவ்வொருத்தனும் 10 வாட்டி பார்ப்பான். அதனால் லாஸ்ட்டாக அந்த மனுஷனுக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு பராசக்தியை கொஞ்சம் ஒரு 3 நாள் 2 நாள் கழித்து தள்ளி கூட போடுங்க. ஒரே நாள் கிளாஷ்லாம் சிலுக்காது. அவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப டேஞ்சரஸ் ஃப்ளோ. விஜய் சார் ஃபேன்ஸு எப்படி நீங்கள் என்ன கான்ஃபிடென்ட்டில் வந்து விடுறீங்க? அவன் வெறி பிடிச்சி போய் கிடப்பான் தியேட்டரில். நானே வெறித்தனமாக போகிறேன் ஏகே ஃபேன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அதனால் தேவையில்லாத ஒரு இது பெரிய பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். எனக்கு தெரிஞ்ச அதில் ரஜினி சார், கமல் சார், அஜித் சார் எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் தன்னோட ஆடியோ லான்ச்சுக்கே வராத ஏகே எப்படி வந்து அங்கே வருவார்ன்றது எனக்கு டவுட்டு. பட் வருவார், உண்மையாக சொல்கிறேன் ப்ரோ. அஜித் மாதிரி ஒரு கடவுளே அஜித், அதுக்கு கரெக்டான ஒரு மனுஷன். தன்னோட போட்டி நடிகர், இவ்வளோ பெரிய போட்டி நடிகர், போட்டி ஃபேன்ஸ் இருக்காங்க, அவர் நினச்சிருந்தா ட்ரிகர் பண்ணி சண்டை மூட்டி விட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனால் எதையுமே பண்ணல பாருங்கள். இவங்களுக்கு டார்கெட் என்னன்னா அஜித் சார் தான். அஜித் சாரை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி விஜயை காலி பண்ண தான் டார்கெட். ஆனால் அஜித் சார் எண்டு வச்சுட்டாரு. வேணாம், அவரும் நம்ம கஷ்டப்பட்டு வந்தார், நானும் கஷ்டப்பட்டு வந்தேன், அவர் என் ஃப்ரெண்டு, சைலண்ட்டாக வச்சிருக்காரு. ஆனால் அஜித் சார் வந்தார் அப்படின்னா
ஜனநாயகனோட ஹைப் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 1000 மடங்கு, எனக்கு தெரிஞ்சு 1000 கோடி அடிச்சிரும் ஜனநாயகனை. ஆனால் வருவாரான்றது டவுட்டு. பட் ரஜினி சாரும் கமல் சாரும் வரணும். ரஜினி சார் வரலனா கூட கமல் சார் கண்டிப்பாக வருவார். ஏன்னா விஜய் சார் மேலே ஒரு மரியாதை இருக்குது. இல்லை டிஎம்கே வந்து இல்லை கமல் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு தரமாட்டோம் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா மற்றவங்க வருவாங்க. அவருக்குன்னு எவ்வளோ பேர் இருக்காங்க ப்ரோ. அதுக்காக வந்து பார்க்கலாம். அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஏகே வருவாரா அப்படின்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் நாங்கள் தவம் இருந்து அஜித் ஃபேனாக தவம் இருந்த ஏகே திடீர்னு பார்த்தா சிஎஸ்கே ஹைதராபாத் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சுக்கு வந்து உட்கார்றாரு. ஸோ ஏகே முன்ன மாதிரி இல்லை, எல்லாத்துக்கும் வராரு. கொஞ்சம் அப்போது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மலேசியா வந்தாருன்னா மொத்த மலேசியாவுமே அவங்களுக்கு தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப எதிர்பார்க்குறேன். இங்கே கண்டிப்பாக சட்ட சிக்கல் தான். ஏன்னா இங்கே இடம் இல்லை ப்ரோ. மெயினாக ஆடியோ லான்ச்சே இப்போ மாநாடு மாதிரி நடத்தினா தான் இடம் இருக்கும். இங்கே இடம் இல்லை. நீங்கள் நேரு ஸ்டேடியமில் வச்சாலும் எங்கே வச்சாலுமே இடம் கிடையாது. ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடும். ஏன் ப்ரோ, ஒருத்தர் வந்தாலே ஜாம் ஆகுது சிட்டி. இதில் 4 பேர் வந்தாங்கன்னா என்ன ஆகும்? பட் மலேசியாவில் வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே வந்து கொஞ்சம் பெருசாக, இன்னும் எனக்கு தெரிஞ்சு துபாயில் வைக்க முடியாது. பட் மலேசியாவில் வச்சாங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வந்து மொத்தமாக ஸ்தம்பிச்சு போயிடும் ப்ரோ. அங்கே தமிழர்கள் ஜாஸ்தி. இது ஒரு வேறு லெவலில் ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து விஜய் சார் இப்போ ஒரே ஒரு போட்டி தான் நடக்க போகுது. ஒன்று விஜய் சார் தோத்துட்டு திரும்ப நடிக்க போகிறாரா, இல்லை உதயநிதி அவர் வந்து தோத்துட்டு திரும்ப நடிக்க போகிறாரா. இது 2 தான் வந்து 2 பேருக்கும் வந்து போட்டியை. சரி, இது என்ன அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். பட் வெயிட் பண்ணுறோம். இங்கேருந்து மலேசியாவுக்கே நிறைய பேர் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போகிறான். நான் கூட சொல்ல முடியாது, போனால் போயிடுவேன் ஆடியோ லான்ச்சு. ஏகே வந்தாருன்னா. இல்லைனாலும் பார்க்கலாம் எப்படின்னு.